இராணுவத்தினரால் அடாத்தாக கைப்பற்றப்பட்டு அவர்களுடைய ஆக்கிரமிப்பின் கீழே 30 ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்த வலிவடக்கு பிரதேசத்திலே கையிட்டி பகுதியிலே பொதுமக்களுக்கு சொந்தமான உறுதிக்காணிகளில் சட்டவிரோதமான முறையிலே விகாரை ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். சில இடங்கள் முழு குடியேற்றம் நடைபெற்ற போதும் சில இடங்களிலே முழு குடியேற்றத்துக்கு அனுமதிக்காத நிலையில் தொடர்ந்தும் தங்களுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வைத்துக்கொண்டு இந்த சட்டவிரோதமான கட்டுமானம் நடைபெற்றிருக்கின்றது. காணி தனியாருக்கு சொந்தமானது, உறுதிகள் அனைத்தும் தனியாரிடம் இருக்கின்றது. கட்டடத்திற்கு எந்த விதமான கட்டட அனுமதிகளும் பெறப்படவில்லை. ஸ்ரீலங்கா இராணுவத்தினரே தான் இந்த கட்டுமான வேலைகளை செய்திருக்கின்றார்கள். ஒரு சட்டவிரோதமான செயல்பாட்டை இந்த இராணுவத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களுடைய காணிகளை தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை பறித்து இவ்வாறு சிங்களமயமாக்கல்கள் பௌத்தமயமாக்கல்களை செய்ய முடியுமாக இருந்தால் இந்த தீவிலே தமிழர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறதா என்கின்ற ஒரு பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்று சொன்னால் சட்டவிரோதமான முறையிலே ஒருவருடைய காணிகளை அபகரிப்பது என்பதும் சட்டவிரோதமான முறையிலே சட்ட அனுமதிகள் இல்லாமல் கட்டுமானங்கள் எடுப்பது என்பதும் ஒரு குற்றச்செயலாகும். ஆகவே சட்ட ஆட்சி என்பது இலங்கையிலே சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சமமானது என்று சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அதனை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இந்த கோரிக்கையை முன்வைத்து கடந்த 23ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து நாங்கள் போராடி வருகின்றோம். இந்த போராட்டத்திற்கு முழு அளவிலே ஒரு இடைஞ்சல் ஏற்படுத்தி கைதுகள் துன்புறுத்தல்களை செய்து இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு போலீஸ் திணைக்களம் முழுமையாக தீவிரமாக முயன்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த போலீஸ் திணைக்களத்திலே பலாலி போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிற ஓஐசி மிக மோசமான ஒரு இனவாதியாகவும் இனவெறி கொண்டவராகவும் தான் எங்களோடு கடந்த காலங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றார். அந்த அச்சுறுத்தல்களையும் கடந்து நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இன்று கூட எங்களுடைய போராட்டத்தை அச்சுறுத்தி ஒடுக்குவதற்காக பல நூற்றுக்கணக்கான போலீசார் தென்பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அங்கே நீங்கள் நேரே பார்க்கிற பொழுது நீர்த்தாரை பிரயோகம் செய்கின்ற வாகனங்கள் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறது. கலகம் அடைக்கிற போலீசார் 2-3 வாகனங்களிலே வந்து இங்கே இருக்கிறார்கள். அப்போ உரிமைக்காக போராடுகிற எங்களை ஒடுக்குவதற்கு இவ்வளவு அட்டூழியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற அந்த பிக்குவை கைது செய்வதற்கோ அல்லது இந்த சட்டவிரோத கட்டுமானத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில் இனவாதத்தை தூண்டி தமிழர்கள் மீது ஒரு வன்முறையை 83ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் போன்று மீண்டும் அரங்கேற்றுவதற்காக இங்கே குவிந்திருக்கிற அந்த சிங்கள இனவரியர்களையோ கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் இந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஜனநாயக ரீதியாக இந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் அடைந்து கொள்வதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கோம். இன்றைய தினம் கையிட்டியிலே மாதந்தோறும் போராட்ட தினத்தன்று நடைபெற்று வருகின்ற இந்த சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிரான தேசிய மக்கள் முன்னணியினர் கடந்த 2 ஆண்டுகளாக போராடி பொதுமக்களும் இணைந்து நடத்துகின்ற போராட்டம் இப்பொழுது வெற்றி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. அரசாங்கம் எப்படியாவது இந்த சட்டவிரோத ஆற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே மீண்டும் சிங்கள பௌத்த சக்திகளை வைத்து எங்களுடன் மோதுவது போல அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தி திசை திருப்பலாம் என்ற முயற்சியிலே களமிறங்கி இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனால் நாங்களும் இதற்கு எங்களுடைய மக்களுடைய உரிமையை இதை போல விட்டு கொண்டு சென்றால் இதே போல வடக்கு கிழக்கிலே பல விகாரைகள் சட்டவிரோத விகாரைகள் சட்டவிரோத குடியேற்றங்கள் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை நாங்கள் அமைதியாக இன்றைய தினம் லட்சக்கணக்கான பௌத்த மக்களுக்கான ஒரு பொசான் தினமத்தை முன்னிட்டு அவர் இருக்கின்ற நேரத்திலே அந்த நாசகார சக்திகளும் நுழைந்து ஏதாவது செய்வார்கள், ஆத்திர பூட்டுவார்கள் என்பதற்காக வெறும் சுலோகாட்டைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு கருப்பு கொடிகளை வைத்துக் கொண்டு மோசங்களை தவிர்த்து நாங்கள் போராடுகின்றோம். ஆகவே எங்களுடைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணமோ எங்களுக்கு துளி அளவு கிடையாது. ஆகவேதான் நாங்கள் மிக அமைதியான முறையிலே நின்று கொண்டிருக்கின்றோம்.
இதை அவர்கள் எவ்வாறு பார்க்க போகிறார்கள், எவ்வாறு குழப்ப போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சிங்கள பௌத்த சக்திகளுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் அடிபணிந்து அவர்கள் செல்வதை போன்ற ஒரு உணர்வு தான் தெரிகிறது. இந்த தேசிய மக்கள் சக்தி கூட இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது என்பது அவருடைய உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய மக்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பதை தவிர வேறு இந்த வழியும் இல்லை என்பதைத்தான் இந்த திசைவிகாரை சட்டவிரோத ஆக்கிரமிப்பு என்று சொல்லியும் அகற்றாமல் இருக்கின்ற நீதித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களை காக்கின்ற நிலையிலே தான் இந்த துறைகள் செய்கின்றதை ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதுதான் எங்களுடைய இன்றைய போராட்டத்தினுடைய இறுக்கமான நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நாட்டின் எப்பகுதியில் தமிழர்களுடைய பாரம்பரிய பிரதேசங்கள் எங்கேயும் பௌத்த சிங்கள பேரினவாத சக்திகளினால் ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது பல வகையில் அந்த ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுகின்றன. அதில் ஒரு வகைதான் பௌத்தர்கள் வாழாத இடங்களில் எல்லாம் பௌத்த விகாரைகளை கட்டி அந்த நிலங்களை ஆக்கிரமித்து, குறிப்பாக தனிப்பட்ட மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து படிப்படியாக அந்த விகாரைகளை சுற்றி குடியேற்றி தமிழ் மக்களின் இருப்பை அந்நியப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அது மாற்றத்திற்காக என்று சொல்லி வந்த அனுர ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்திலும் மோசமாக தொடர்வதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையில் காணி அபகரிப்புக்கான வர்த்தமானி அறிவித்தலும் இதைத்தான் கொடுக்கின்றோம். இந்த வகையில் தான் கையெட்டியில் தனியார் காணிகளை அபகரித்து அந்த விகாரைகள் கட்டப்பட்டிருப்பதுடன் அந்த விகாரைகளுக்கான வழிபாட்டு முறைகளை அரசு ஆதரவுடன் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய தினம் தென்பகுதியில் இருந்து பொசன் என்ற பெயரில் மிக ஆயிரக்கணக்கான பௌத்தர்களை அல்லது பௌத்த சிங்கள மக்களை இங்கே கொண்டு வந்து அவர்களுடைய அந்த ஆக்கிரமிப்பு வடிவத்தை இன்னொரு கட்டத்துக்கு மாற்றுவதை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் எல்லோரும் இணைந்து போராடி வருகின்றோம். ஒவ்வொரு பூரணி தினமன்றும் இந்த எதிர்ப்புகள் மிக முக்கியமாக மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து வலுப்பெறும். அதாவது இந்த அரசாங்கம் இப்பொழுது அதை உணர்ந்திருந்தாலும் கூட அதை கைவாங்க மட்டும் இந்த இடத்தில் இருந்து அகன்று அந்த தனியாருக்கு சொந்தமான காணிகளை வழங்கும் வரையிலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நிச்சயமாக முன்னெடுத்து வெற்றி காண்போம் என்ற உறுதியில் இருக்கிறது. என்னுடைய காணியில் ஒருவர் சட்டவிரோதமாக ஒரு கட்டடத்தை அமைத்தால் அதை நான் போலீஸின் உதவியுடன் அந்த கட்டடத்தை அகற்றுவதற்கு முழு உரிமையும் எனக்கு இருக்கிறது. இது ஒரு பொது மக்களுடைய காணியில் அமைக்கப்பட்ட இந்த விகாரியை அகற்றுவதற்கு சட்டபூர்வமான இந்த நடவடிக்கை எடுத்தாலும் இங்கே போலீஸ் எங்களுக்கு உதவி செய்யுமா? போலீஸ் ஏனைய அரசாங்க நிறுவனங்கள் எல்லாமே பேரினவாத மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதே தவிர இதற்கு எதிராக போராடுபவர்களை அடக்கி இந்த கட்டடத்தை விகாரையாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளைத்தான் செய்கிறார்கள். இந்த சூழலில் வாழ்பவர்கள் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மாத்திரமே. இங்கு சிங்கள குடியேற்றங்களும் இல்லை, சிங்கள குடும்பங்களும் இல்லை, இந்த வழிபாட்டு தலத்தை வழிபடுவதற்கு எவருமே இல்லை. இதை வழிபடுவதற்கு தென்னிலங்கையில் இருந்தும் பிற மாவட்டங்களில் இருந்து மக்களை கொண்டு வருகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் இங்கு எவருமே இல்லை. இதன் அர்த்தம் என்ன? இந்த விகாரையை சுற்றி இருக்கிற காணிகளை அபகரித்து இதை சிங்கள குடியேற்றமாக மாற்றுவதுதான். இது வெறும் ஒரு குடியேற்றம் அல்ல. இதன் பின்னணியில் அரசாங்கம் தமிழர் பகுதிகளை சிறிதாக கைப்பற்றி அங்கே சிங்கள குடியேற்றங்களை அமைப்பதுதான் அதன் நோக்கம். இதற்காக முழு அரசாங்கமும் புத்த சம்மேளனம் மாத்திரமல்ல, ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், போலீஸ், ஏனைய அமைப்புகளும் இதற்காக பாடுபடுகிறது. பௌத்த மதம் அன்பையும் ஒற்றுமையையும் போதிக்கிறது.
மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி தாங்கள் அதில் மகிழ்ச்சி அடைவதுதான் அந்த மதத்தின் அடிப்படை. இங்கே நடப்பதெல்லாம் தலைகீழானது. இங்கே எங்களை அடக்குகிறார்கள், இங்கே எங்களுக்குரிய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, எங்கள் நிலங்கள் பறிக்கப்படுகின்றன. இதன் மூலம் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். இன்று புத்தர் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் இதை நினைத்து வெட்கி தலை குனிந்திருப்பார். இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதை நாங்கள் ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை. இந்த போராட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த போராட்டம் மேலும் எங்கள் நிலங்களை கைப்பற்றுவதை தடுக்கும், எங்கள் சைவ இந்து மத வழிபாட்டு தலங்கள் கைப்பற்றப்படுவதை தடுக்கும், மேலதிகமாக புதிய பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவதை தடுக்கும், தமிழர் மரபுரிமை பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்.